குஸ்திக்கு வரியா? நீ புரட்டா மாத்திருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு. முல்லாவோட ஊர்ல 40 மாணவர்களை வச்சு குஸ்தி வாத்தியாரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு வர்றாரு. பிடித்தமான மாணவர் ஒருத்தனுக்கு நமக்கு தெரிஞ்ச எல்லா விதமான கலைகளையும் கற்றுக் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் வாத்தியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட மாணவனுக்கு கொஞ்சம் தலக்கணம் ஏறிடுச்சு. எல்லாரையும் சண்டைக்கு கூப்பிடுறான். அவனோட அட்டூழியம் எல்லை மீறி போய் வாத்தியாரையே குஸ்திக்கு கூப்பிட்டான் ஒரு நாள். என்னதான் வாத்தியாருக்கு எல்லா கலையும் தெரிஞ்சாலும் வயசுல அவனை விட ரொம்ப பெரியவர். நாளைக்கு காலைல குஸ்தி போட்டி நடக்க போது. இன்னைக்கு நைட்டு படபடப்பு வாத்தியாருக்கு தொத்திக்கிச்சு. உடனே முல்லாவோட வீட்டுக்கு போறாரு. முல்லா வாத்தியாருக்கு ஒரு ரகசியம் சொல்றாரு. மறுநாள் குஸ்தி போட்டி வருது. கையில ஒரு கரண்டியும் ஒரு தட்டையும் எடுத்துட்டு போறாரு வாத்தியார். என்ன இது புதுசா தட்டு கரண்டிலாம் எடுத்துட்டு வரீங்களே, சமையல் செய்ய போறீங்களான்னு கிண்டல் பண்றான். எல்லா கலையும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், ஆனால் இதை உனக்கு கத்தே கொடுக்கல நான். இப்போ இதை வச்சு போட்டி போட்டுடலாம் வா அப்படின்னு வாத்தியார் கான்ஃபிடென்ட்டாக கூப்பிட்றாரு. வாத்தியார் நம்மளை அடித்து பீட் பண்ணிட்டாருன்னா நம்மளோட மான மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தான். வாத்தியார்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அந்த மாணவன். என்னதான் உடல் வலிமை பெருசாக இருந்தாலும் மூளை வலிமைக்கு முன்னாடி ஒன்றும் நிற்காது.